இந்த மாதம் எப்படி திறக்கும் என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் வனாந்தரத்திலே பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டு அங்கே ஒரு வாசலை திறந்து அந்த குடும்பத்தை பிழைக்க பண்ணுவார். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர் திறந்ததை ஒருவராலும் அடைக்க முடியாது. அந்த தேவன் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் ஒரு திறந்த வாசலை நீங்கள் காண்பீர்கள். நிறைய பேருடைய பிசினஸ்ல ஆண்டவர் இந்த மாதம் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைக்க போகிறார். நிறைய பேருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த மாதம் ஒரு வாசல் திறக்க போகிறது. பல மாதங்களாய் பார்க்க முடியாத அந்த வாசல்களை கர்த்தர் இந்த மாதம் திறக்க போகிறார். ஒருவேளை இத்தனை நாட்களும் திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம், ஆனா யாரோ ஒருவர் அடைத்து கொண்டே இருக்கலாம், திறக்க திறக்க அடைத்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காய் திறக்கிற அந்த வாசலை ஒரு மனிதனாலும், நம்புறவங்க கரங்களை தட்டி, ஒரு மனிதனாலும் அதை நிச்சயமாகவே பூட்டவே முடியாது. யார் நினைத்தாலும் அந்த வாசலை பூட்ட முடியாது. ஏனென்றால் அதை நமக்காய் திறக்கிறவர் கர்த்தர். இதுவரையிலும் தடுத்து போனதை குறித்து யோசிக்கவே வேண்டாம். இந்த மாதம் ஒரு திறந்த வாசல். ஆண்டவரே, இது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது ராஜாதி ராஜாவுடைய வார்த்தை. கர்த்தர் இங்கே இருக்கிற அநேகருக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், மகளே, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு நிறைய பலன் இல்ல, நிறைய தைரியம் இல்ல, ஆனா இருக்கிறதே கொஞ்சம் பலன். ஆனா அந்த கொஞ்ச பலத்திலையும் நீ என்ன மறுதலிக்கல, நீ என்ன விட்டு கொடுக்கல இல்ல. எத்தனையோ பேர் உன்னை அவமானப்படுத்தினாங்க. எத்தனை மாசமா நீயும் திறக்கும்னு காத்து கிடக்கிற, எத்தனை மாசமா போய் போய் வெறுமையா திரும்பி வர்ற, இன்னும் நடக்கலையா, ஒன்னும் திறக்கலையா? ஆனாலும் உங்க மனசுக்குள்ள என் கர்த்தரை நான் மறுதலிக்க மாட்டேன்னு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்ததை கர்த்தர் பார்த்தார். எந்த இடத்திலையும் ஆண்டவரை விட்டு கொடுக்காதத கர்த்தர் பார்த்தார். அதை பார்த்துதான் ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார். ஆமே, இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அது உங்க கண்களுக்கும் என் கண்ணுக்கும் தெரியாம இருக்கலாம், துவங்கப்படாதது போல நமக்கு தெரியலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் வைத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். நான் என்ன வச்சிருக்கிறேன் அப்படின்னா, உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்.